அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து உற்சாகமான நாள். ரொம்ப உற்சாகமா இருந்தது. இவங்க பேசின ஒரு ஒரு விஷயமும் வந்து அதாவது என்னன்னா, பூலோகத்த சொர்க்கமா மாத்துற ஒரு டூல். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அ பெயின் டூ பிளஷர்ன்னு சொல்லுவோம். நம்ம வலியோட டிராவல் ஆயிருக்கோம்ப்பா. ஆனா, அங்கிருந்து நான் வெளியில வந்ததுக்கு உண்டான டெக்னிக்க வந்து ஒட்டு மொத்தமா குடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல வந்து இந்த ஸ்விட்ச் ஓவர் டெக்னிக்ன்னு போட்டு சொன்னாங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட் வந்து கெட்ட அலைகளை ஸ்டாப் பண்ணும். அதை ரொம்ப அது ரொம்ப அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அந்த எழுதி வச்சுக்கிட்டு கிழிச்சு தூக்கி போடுறது, அது தண்ணியில போடுறது, இதெல்லாம் வந்து சின்ன நம்ம இதுல அப்படியே கடந்து போயிடக்கூடாது. இதை வந்து நிறுத்தி பிடிச்சு நிதானமா இதுக்குள்ள சொன்னதை அட்லீஸ்ட் டெய்லி பேசிஸ்ல ஒன்னொன்னா பண்ணோம்னா, இந்த புக்கை முதல்ல ரமேஷ் சார்ட்ட இருந்து பிடிஎஃப் வாங்கிடுறோம் எல்லாரும். சின்ன ரூல் வாங்கிட்டு ஒரு ஒரு டெக்னிக்கா ஒரு ஒரு நாளைக்கு அப்ளை பண்ணி அடுத்த மாசம் ஒரு ஒரு டெக்னிக்கை பத்தி பேச ஆரம்பிப்போம். நம்மளோட ஃபீட்பேக்ல அசத்துவோம். அதாவது அந்த ஸ்லீப்பிங்க்கு வந்து டெக்னிக் வந்து நான் 1-4 அப்படின்னு அலாட் ஒதுக்கிருக்கேன். அதுல பர்சனலா ஒரு 1-4 தூக்க முடியாது. பட் நம்ம யோசிக்கிற விஷயங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்து நம்ம அதே மாதிரி ஒரு தடவை ருத்ரன் அவரோட ஸ்பீச் போகும்போது பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பாதிப்பை தந்த ஒரு விஷயம். அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டே ராங்னு நான் சொல்ற ஆளு. பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான. பல மரத்தை வெட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா ஒன்னொன்னா வெட்டுவான். ஆனா வெட்டுற டைம் வேற வேறையா இருக்கும். நான் சொன்னேன் பல மரம் கண்ட தச்சன் பல மரமும் வெட்டுவான் அப்படிங்கிறத நான் சாதிக்கணும்னு தசாவதானின்னு 10 விதமான வேலைகளை பண்ணுவேன். எல்ஐசி, ஆர்டி, என்எஸ்சி, பிபிஎஃப், ரூமி ஹெர்பல், இது மாதிரி ஒரு 10 ஏஜென்சி எடுத்து போஸ்ட் அப்படி இருக்கும். பெரிய விசிட்டிங் கார்டு இருக்கிறது அப்படி இருக்கும். எல்லாமே ஒய்ஃப் பேர்ல. அது தவிர நம்ம ஜாபுக்கு போயிட்டு வந்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மள நம்ம குறுக்கிக்க வேண்டியது இல்லை. ஓகே, அந்த எக்ஸ்பான்ஷன், இன்னர் எக்ஸ்பான்ஷன், அவுட்டர் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம்ல, அதை வந்து ரொம்ப அழகா, அதாவது என்னன்னா, இந்த நல்லாசிரியர்ங்கிற விருது சாதாரணமாலாம் கிடைச்சிடாது. அந்த நல்லாசிரியர் விருதை வந்து எங்க அப்பாவுக்கு நான் ஒர்க் பண்ண சாஸ்திரால கூப்பிட்டு கொடுத்தாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுத்தாங்கலாம் தெரியாது டேட்டா. திடீர்னு பார்த்தா உங்க காலேஜ்ல இருந்து எனக்கு இன்விடேஷன் வந்திருக்குப்பா, நல்லாசிரியர் விருது கொடுக்குறாங்களா இந்த டேட்டுன்னு. எனக்கு பரம சந்தோஷம். என்கிட்டலாம் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கவே இல்லை. எப்படி கிடைச்சது, யார் ரெஃபர் பண்ணா தெரியாது. அப்பா சொல்லுவார் ரிட்டையர்மெண்ட் ஆகும், இதுக்காக தான் உழைக்கிறாங்க. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து அப்பாவை பாராட்டி பண்ணிட்டு போவாங்க. ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான 5 வருஷம் நான் காலேஜ்ல படிச்சா, அங்க நான் ஒர்க் பண்ணா கூட ஒர்க் பண்றதுக்கு வந்து ஃபீஸை வந்து என் பையனுக்காக காலேஜ்ல சேர்ந்தேன். ஃபீஸை கட்டுறதுக்கு முடியலன்னு என் ஒய்ஃபுக்கு வந்து ஆல்ஃபா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா பையனை ஆல்ஃபால சேர்த்துட்டோம். அங்கிருந்தே ஃபீஸை வாங்கிட்டு அப்படியே கட்டிடுவோம். பையனை ஃப்ரீயாவே படிக்க வச்சேன். அதே மாதிரி காலேஜ்ல நான் அங்க ப்ரொஃபஸரா மாறினேன். வந்த பைசா எடுத்து அப்படியே ஃபீஸை கட்டிடுவேன். ஸோ வாழ்க்கையில வந்து எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் நுழைஞ்சு இதற்கான வாய்ப்பா பயன்படுத்தி ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். நான் பல நல்லாசிரியர்கள் ஒரு தடவை இந்த சீமான் இதுல பேசும்போது சொன்னார், இந்த காந்தி கண்ணாடியை பத்தி 5வது டே 5 என்ன செப்டம்பர் 5ங்கிறது வந்து டீச்சர்ஸ் டேமாங்க. எனக்கு ஃபியூச்சர்ஸ் டேன்னு பாலாவோட இதை வந்து சொல்லி அந்த சீமான் வந்து இது மாதிரி நிறைய மக்கள் தேவை. இன்னைக்கு ஒரு டீச்சர்ஸ் வந்து தான், ஒரு ஆசிரியர்கள் தான் இந்த உலகத்தை வந்து சுபிட்சமா மாற்ற முடியும். அவங்க நாலேஜ் கொடுக்கறவங்களா மாறணும். அதுக்கான விஷயங்களை கீப் ஆன் கிவிங் டு த பீப்புள். ஒவ்வொருத்தருமே குருமார்களா மாறணும். நம்ம ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நிறைய விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். அதை வந்து பரிபூர்ணமா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் ரமேஷ் சார்லாம் வேற லெவல்ல நேத்தி குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்தேன்னு சொல்லி சொன்னதெல்லாம் பரம சந்தோஷமா இருக்கு. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இந்த மாதிரி நல்லாரா ஒவ்வொருத்தரா இருக்கணுங்கிறதும், அது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக்ல வந்து ஒரு டெக்னிக் சொல்லணும்னு நினைச்சேன். கம்பெனியில நான் டெலிஃபோன் ஆபரேட்டரா இருந்தேன். டெலிஃபோன் ஆபரேட்டரா இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் நம்ம தான் கனெக்ட் பண்ணோம். குட் மார்னிங் லிப்டன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல எடுக்கிறேன். எடுத்த உடனே உள்ள இருக்கிற ஆள்கிட்ட சார் இது மாதிரி ஒருத்தர் காலில் இருக்கார் சார், கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கணும். கேட்டுட்டு அப்படி கேட்கும்போது அவர் இதெல்லாம் இப்ப பிஸியா இருக்க அப்புறமா அப்படின்னு சொன்னாருன்னா அதை வந்து அவங்க கேட்டுறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டயத்துல ஒரு கனெக்ஷனை வந்து பண்றேன். அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, இவர்கிட்ட நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன். ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது 2 பேரும் கரெக்டா வாய்ஸ் கேக்குதான்னு பார்த்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். அந்த டயத்துல என்ன ஆச்சு, நான் அப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். அதாவது ரூ. 1050 சம்பளம் லிப்டன்ல 1990ல.
அந்த கம்பெனியில நான் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்தேன் 250 சம்பளத்துல. அதாவது ஒரு வேலை கிடைக்கிறது எவ்வளவு முக்கியம், அந்த இடத்துல எவ்வளவு சென்சிட்டிவானது, அந்த சென்சிட்டிவான இடத்துல நம்ம எவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா இருக்கணும், எவ்வளவு மதிப்பான ஒரு விஷயம். 2 பேர் வேல்யூபிளான பீப்பிள் பேசுவாங்க. அந்த இடத்துல போய் மூக்க நுழைச்சு நம்ம எதையாவது பேசணும்னா வேலைக்கு உலையாயிரும். ஸோ அந்த டயத்துல எவ்வளவு தூரம் பக்குவப்படணுங்கிறதுக்கெல்லாம் இந்த டெக்னிக்லாம் பயங்கரமா வேலை செய்யும். அதெல்லாம் சின்ன பசங்களுக்கே குடுத்துறணும் முதல்லயே. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, கனெக்ட் பண்ணும்போது 2 பேரும் பேசும்போது, "சார் நான் சொன்னேனே நான் 27ஆம் தேதி ஊருக்கு போறேன் தெரியல" அப்படின்னாரு. "சார் 26 தானே சார் சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன வச்சுட்டேன். அதாவது அவங்கள கனெக்ட் பண்ணிட்டேன். வந்து புடிச்சாரு பார்க்கணும். எப்புட்றா நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நடுவுல கேட்பேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்றாரு, 27ஆம் தேதி ஊருக்கு போறேன் தெரியுமான்னு. அந்த இடத்துல நான் பேசியிருக்க கூடாது. ஆனா எனக்கு நான் 26ஆம் தேதி தான் டிக்கெட்ட புக் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு சொல்லியிருக்காரு 26ன்னு. அவர்ட்ட 26ஆம் தேதி ஊருக்கு போறேன்றாரு. எது கரெக்ட், எது தப்புன்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல வந்து திடீர்னு, "உனக்கு அவ்வளவுதான்டி வேல. நீ நாங்க பேசுறத ஒட்டு கேட்கிறியா?" யோ நான் டெலிஃபோன் ஆப்பரேட்டரு. கால கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இவர் பேச வேண்டான்னு சொன்னா, நான் இப்ப பிஸிடா" அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னே தெரியாது. இவர்ட்ட ரொம்ப அந்யோன்யமா பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அவன்லாம் பேச முடியாதுய்யா இப்ப. அப்புறம் பேசுறேன்யா அப்படிம்பாரு. நம்ம கனெக்ட் பண்ணிட்டு விட்டோம்னா, "ஏன்டா என்ட்ட கேட்க மாட்டியாடா? நீ பாட்டுக்கு குடுத்துருவியா கால?" அப்படிம்பாரு. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, "உனக்கு அவ்வளவுதான் வேல போச்சு" அப்படின்னாரு. உடனே அப்படியே மயக்கமோட அப்படியே சாஞ்சுட்டேன். அது சாஞ்சுட்டு என்ன கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் இதுல அ ஆம்புலன்ஸ்க்கு சொல்ட்டாங்க. கார் எடுத்துட்டு போடாங்கிறாங்க. கார் எடுத்து வெளியில போயிருக்கு. வரப்ப எனக்கு ஜூஸ் குடுத்தாங்க. என்ன மூஞ்சி கழுவுறதுக்கு தண்ணிங்கிறேன். அப்ப ஜூஸ குடுத்தாங்க. ஜூஸ் எடுத்து மூஞ்சி கழுவு. "ஏன்டா இப்படியாடா நடிப்ப?" அப்படிம்பாங்க. அது மாரி சில இடத்துல நடிச்சாகணும். ஐயோ! வேல போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. "ஐய்யய்யோ! இவன் செத்து தொலைஞ்சிற போறாயா? நீ இவன காப்பாத்துறதுக்கு உண்டான வேலைய பாருயா" அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்கள திட்டுறான். "நீ திட்டுன ஆள வந்து வேல போயிற போதுன்னு அவன போய் மிரட்டிட்டேய்யா. உன்னால தான்யா அவன் போயிற போறான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன விரட்டி விட்டாரு. அது மாரி அந்த வேலைய தக்க வைக்கிறதுக்கு உண்டான டெக்னிக் நான் அந்த இடத்துல ஜூஸ எடுத்து மூஞ்சிய கழுவுனேன். அப்ப உண்மையாலுமே இவன் மயக்கம் போட்டுருக்கான். உண்மையா அதாவது அந்த பயம் இருக்கு பாருங்க மனிதனுக்கு. ஒரு இவ்வளவு அபரிமிதமா ஒரு விஷயம் கிடைச்சதே, அத நான் மிஸ் பண்ணிற போறேனே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் இருக்கு பாருங்க. 4 மணி வரைக்கும் அவர் சாப்பிடல. ஹாஸ்பிட்டல்ல இருந்தேனே ஒழிய, "ஏய் அவனுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஏறிட்டு இருக்கா? ஒழுங்கா சாப்பிட்டானா?" அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட்ட கேட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டாரு. சுப்பிரமணியன் மணி சார்ன்னு சொல்லு. நெத்தியில கோபிச்சந்திரன் இருந்தா தான் பேசுவாரு என்ட்ட. "ஏய் சந்தனத்த வச்சியாடா? உன்ன பார்க்கறது அழகு." காத்தால குட் மார்னிங் சொல்லுவாரு எனக்கு. ஸோ அது மாரி ஒவ்வொரு இடத்துலயும் நெறைய விஷயங்கள், நெறைய டெக்னிக்கு. இத நம்ம ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திட்டு, சும்மா வீடியோ ஒரு 30 செகண்ட் வீடியோ போட்டு அவங்கவங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. அ கற்றதனாலாய பயன், கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு குடுக்கிறது தான் பலன். அத வந்து வி கீப் ஆன் ஸ்ப்ரெட்டிங் டூ த மேக்ஸிமம் பீப்பிள். ஹீலர் டிஆர்பி திருச்சியில் நண்பர்களே, ஈச் அண்ட் எவ்ரி டே வி வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சோ மெனி பீப்பிள். பிறப்பு ஒரே ஒரு முறை. சில பேர வாழ வச்சே வாழ்வோம்.